கண்டிப்பா இன்னைக்கு ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ இருந்திருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு என்ன டே அப்படின்னு சொல்லி நமக்கு ஞாபகம் இருந்திருக்கும். எஸ், டீச்சர்ஸ் டே. ஐ கான்ட் ஸ்டாப் ரிமெம்பரிங் த ஒன்ஸ் ஹூ சேஞ்ச்ட் மை லைஃப் அப்படின்னு சொல்ல தோணுச்சு. என்னோட லைஃப்ல டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஸ்டோரியா சொல்றேன். கேளுங்க. நான் 5 இயர்ஸா இருக்கும்போது யூகேஜில ஆனுவல் டேல டான்ஸ் தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சப்ப, இந்தா மைக்க புடி அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி என் கையில மைக்க குடுத்து பேச வச்சாங்க. அன்னைக்கு என்னமோ அந்த டீச்சர் மேல எனக்கு டான்ஸ் ஆட விடலையே அப்படின்னு சொல்லி கோவம் இருந்திருக்கும். பட் நான் இன்னைக்கு நின்னு உங்க முன்னாடி இந்த அளவுக்கு பேசுறேன் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க தான் வந்து ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு சொல்லணும். அன்னைக்கு அவங்க அந்த மைக்கை என் கையில குடுக்கல அப்படின்னா, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்னு இப்படி பேசிட்டு இருப்பனா அப்படின்னு கண்டிப்பா எனக்கு தெரியல. பேசிக்கிட்டு மட்டுமே இருந்த என்ன 6th to 12th இருந்த டீச்சர்ஸ் என்ன நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவேன். எப்படி அப்படின்னா, சின்னதா ஒரு கவிதை சும்மா விளையாட்டுத்தனமா எழுதிட்டு கொண்டு போய் காமிச்சேன். பட் அதுலயும் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சொல்லி, இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட் வந்து நம்ம கவிதையில எழுதக்கூடாது, எதுகை மோனை இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப நுட்பமா செதுக்குனாங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இன்னைக்கு சின்ன சின்ன கவிதை புக்ஸ், அந்த கவிதை புக்ஸ் எழுதினால ஒரு சில அவார்ட்ஸ் கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோட 6th to 12th இருந்த டீச்சர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் ஆஃப்டர் ஸ்கூல் டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த நாள் வரைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது என்னோட 6th to 12th டீச்சர்ஸ் தான். ஸ்கூல் முடிச்சு காலேஜ் லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சான்சஸ் கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல அந்த சான்சஸ் கிடைக்கும் போது ஸ்டேஜ்ல நான் பேசும்போது முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பயம் இருந்துச்சு. பட் என்னோட காலேஜ் லெவல்ல இருந்த டீச்சர்ஸ் என்னால முடியும் அப்படின்னு சொல்லி செல்ஃப் டவுட்குள்ள இருந்தப்போ, ஒவ்வொரு வருஷம் ஃப்ரெஷர்ஸ் வரும்போதும் என்ன மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க வச்சு வெளியில ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க வச்சு, சொசைட்டில நீ இந்த விஷயத்த பேசி இந்த விஷயத்த பேசாத, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா இப்படி ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலை பில்ட் பண்ணவங்க தான் என்னோட காலேஜ் டீச்சர்ஸ். ஸோ என்னோட மொத்த ஜேர்னியும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, என்னோட எஃபர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதிக லெவல்ல என்னோட டீச்சர்ஸோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அடிச்சாலும் பரவாயில்ல, புள்ளைய படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த பேரண்ட்ஸ் சொன்னாங்க. புள்ள படிக்கலனாலும் பரவாயில்ல, புள்ள மேல கைய வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் சொல்றாங்க. உளியடி படாத கல் கண்டிப்பா சிலையாக மாறவே மாறாது. இதுதான் உண்மையும் கூட. பெஞ்சஸ்ல உட்காந்து நம்ம முன்னாடி இருக்கிற டீச்சர்ஸை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு டீச்சர்ஸா இருக்கிறாங்க, டாக்டர்ஸா இருக்காங்க, இன்ஜினியர்ஸா இருக்காங்க. நினைச்சு பாருங்க, அந்த டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பா இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க மாட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறது, நம்ம ஒரு பெரிய லெவல்ல இருந்தா பார்த்து பொறாமப்படாத ஒருத்தர் அப்படின்னா கண்டிப்பா அது டீச்சர்ஸ் மட்டும்தான். ஸோ விஷ் யூ ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் டீச்சர்ஸ்.